ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் அங்கம்மாள் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினுக்கு அங்கம்மாளுக்கு 2 பசங்க. ஹஸ்பண்ட் வந்து இறந்துருவார். இந்த 2 பசங்களையும் இவங்க தான் படிக்க வச்சு வளர்த்துவாங்க. இதில் மூத்த பையன் அந்தளவுக்கு படிச்சிருக்க மாட்டான், அவன் அம்மா கூடயே இருந்துருவான். ஆனால் இளைய பையன் மட்டும் நல்லா டாக்டருக்கு படித்து சென்னையில் ஒரு டாக்டராக இருப்பார். மூத்த பையன் கல்யாணம் ஆயிரும், அவங்களுக்கு குழந்தைலாம் இருக்கும். ஆனால் சென்னையில் இருக்கிற பையன் லவ் பண்ணுவாங்க ஒரு பொண்ணை. அவங்களுக்கு கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட ஓகே சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ப்ளவுஸ் போடாமல் இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் லேடியே ப்ளவுஸ் போடாமல் அப்படியே சுதந்திரமாக இருப்பாங்க. இந்த விஷயம் அந்த 2வது பையன் லவ் பண்ணுற பொண்ணு வீட்டில் ஒரு பெரிய குறையாக இருக்கும். இப்படி ப்ளவுஸ் போட்டால் தான், உங்கள் அம்மாவுக்கு ப்ளவுஸ் போட்டால் தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ இந்த சூழ்நிலை நம்ம ஹீரோயின் எப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறாரு, இறுதியில் ஹீரோயின் லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இந்த படத்தோடைய ஹீரோயின் தாங்க. அவங்களுடைய கேரக்டர் சும்மா தரமாக எழுதி எடுத்திருக்காங்க, சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இவங்களை சுற்றி கதை போகுது. இவங்க அந்த அந்த காலகட்டத்திலலாம் எப்படி நடந்துக்கணும், எப்படி அன்பாக இருக்கணும், எப்படி கோபமாக இருக்கணும், எப்படி சிடுமூஞ்சாக இருக்கணும், இப்படி எல்லா விதமான கேரக்டர்களையும் அப்படியே தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. இவங்க மற்ற கேரக்டர் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இவங்களோட கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்குது. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு போர் அடிக்கல. கதை பார்த்தா சொல்கிறதுக்கு இப்படி இருக்குன்ற பழைய கதை மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு போர் அடிக்காமல் படம் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய அந்த சினிமோட்டோகிராஃபிக்கு நல்ல விசுவல் எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸுங்க என்னென்னு பார்த்தா பெருசாக ஒன்றுமே இல்லை. ஒரு சில பொருசன் மட்டும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்குது, ஸ்லோவாக இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சின்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். அதாவது இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.